சூரஜ். ஹலோ, இந்த இடம் தான் சார். ஆமாம் சார். ஓகே சார். உள்ள என்ன நடக்குன்னு தெரியல சார். ஆனால் உள்ள போனவங்க எல்லாரும் விஐபியா இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருமா சார்? அவங்கள எங்கேயே நிற்க சொல்லு. தேவை நான் கூப்பிடுறேன். நீ வந்து வண்டியில் இரு. சார். சார் என்ன சார் பிரச்சனை? வழியை விடுறா. ராஸ்கல், பட்ட பகல்ல வந்து கூத்தடிக்கிறதுக்கு இல்லடா அரசாங்கத்துடைய கெஸ்ட் ஹவுஸ். அத சொல்றதுக்கு நீ யாரா? என்ன தைரியம் இருந்தா என் பர்மிஷன் இல்லாம நீ இங்க வருவ? செத்து போன கள்ளச்சாராய வியாபாரி உன் அப்பனை கேட்டுதான் நுழைஞ்ச. என்னடா சத்தம்? பெட் இருக்கும்போது ஏன்டா தரையில உருள்ற? நீயா? உனக்கு இங்க என்ன வேலை? எங்க வேணா வந்து என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? மரியாதையா இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது. இது வேற ஏரியா. இந்த ஏரியா வேறன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க என் அம்மா மாதிரி பாசம் வச்சிருக்க என் அண்ணியோட அப்பா இருப்பாரு நான் எதிர்பார்க்கல. அப்படின்னா நீ என்ன இங்க பார்க்கவும் இல்ல, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் இல்ல. பெரிய மனுஷங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பொழுதுபோக்கெல்லாம் சர்வ சாதாரணம். அதனால கூட வந்தவங்களை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணு. இந்த டியூட்டி எல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்க. சார் என்ன மன்னிச்சிடுங்க, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. இந்த சார் அவங்க ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. இங்க பாரு சூர்யா, இங்க நின்னு நேரத்தை வீணாக்கி அசிங்கப்பட்டு போகாத. இங்க இருந்து கிளம்புறதுதான் உனக்கு நல்லது. இல்ல நான் என் வேலையை காட்டுவேன். மாமா சொல்றத கேளு. மாமன் மச்சம் உறவெல்லாம் வீட்டுல வச்சுக்குவோம். இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுங்களுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்தி கற்போட விளையாடி பெரியவங்க பொழுதுபோக்குற இந்த கூட்டு வியாபாரத்துல மாமா இல்ல அப்பனா இருந்தாலும் சரி, அதை கண்டுக்காம விடுறதுக்கு இந்த காக்கிய போட்டுக்கிட்டு வேலை செய்யற என்ன மாதிரி ஒருத்தனுக்கு ரொம்பவே கஷ்டம். ஐ எம் சாரி, நான் என் வேலையை செஞ்சாகணும். வினோத் சார், அரெஸ்ட் பண்ணு. என்ன பிரச்சனை? என்ன மாமா பிரச்சனை? ரெண்டு பக்கமும் பொண்ணுங்களோட ஒருத்தனை போலீஸ் ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு வந்தா அது எதுக்காகன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளா இருக்கிறியே. உனக்கு அசிங்கமா இல்ல? சொந்த அண்ணனோட மாமனார பொம்பளை பொறுக்கியா முத்திர குத்திட்டு தான் உன் அருமை தம்பி ஊர் ஜனங்க கிட்ட கைத்தட்டு வாங்கணுமா என்ன? டேய் வாடா. இங்க என்ன நடக்குது? என்ன இதெல்லாம்? உன்னதான் கேக்குறேன். மாமா என்னடா தப்பு பண்ணாரு? யார் மூஞ்சிலையும் கறி பூசுறதுக்காக நான் எதையும் செய்யல. நான் என் டியூட்டியை தான் செஞ்சேன், அவ்வளவுதான். மாமாவை என்ன நிலைமையில பார்த்தேங்கிறது உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்படியும் தெரிஞ்சே ஆகணும்னா அவர்கிட்ட கேளுங்க. பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட அரட்டை அடிக்கிறதுக்கு மட்டும் வைக்கல எங்க போனு. இடம்பொருள் பார்க்காம ரவுடித்தனம் பண்ணிட்டு வந்திருக்க நீ. அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் நேர்லயே வர வேண்டியது இருக்கு. இல்ல ஹோம் மினிஸ்டர் எனக்கு நேர்ல சொல்லிட்டாரு. அதை விட நோ ஆர்குமெண்ட்ஸ். அவங்களை இப்பவே ரிலீஸ் பண்ணு. இட்ஸ் மை ஆர்டர். ஐ அம் சாரி சார். என்னோட ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண வித் க்ளீன் எவிடன்ஸ். இங்க நிக்கிற இந்த பொண்ணே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. எந்த அடிப்படையில பண்ணுனாலும் யார்கிட்ட கேட்டு எந்த புரோட்டோகாலோட அதிகாரத்தை வச்சு வெறும் எஸ்ஐ ஆன நீ அங்க போன? நீங்க சொல்ற புரோட்டோகால் அதிகாரத்தை வச்சு அங்க போறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஸ்டார்ஸ் பத்தாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வெறும் எஸ்ஐயா நீங்க அங்க போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மனுஷங்களோட ரூம்ல கூட படுக்கிறது சொந்த அம்மாவா தங்கச்சியா இருந்தாலும் புரோட்டோகால் படி நீங்க அவங்களுக்கு தேவையானதை சல்யூட் பண்ணி செஞ்சு கொடுப்பீங்க இல்ல சார்?
மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எஸ் எஸ்பி மகேஷ் ஹியர். உன்னை நாங்க அனுப்பி வச்சது அந்த எஸ்ஐ கூட ஜாலியா உட்காந்து சீட்டு விளையாடுறதுக்கு இல்ல. டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்களை வெளியில விடு. சாரி சார். அந்த கருணாகரன் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியும்ல. பொலிட்டிக்கல்ல கருணாக மாதிரி இருக்கிற விஷ பாம்பு. ஏதோ ஒரு காக்கி சட்டை போட்ட பைத்தியக்காரன் பண்ண காரியத்தினால உன் வேலை பறி போகணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல சார். யாருக்கும் தெரியாம முதல்ல அவங்கள ரிலீஸ் பண்ணு. எஸ் சார். ஹோம் மினிஸ்டர் தான் பேசினாரு. நீ என்ன நியாயம் பேசினாலும் அவங்கள நான் கூட்டிட்டு போறது உறுதி. இட்ஸ் மை ஓன் ரிஸ்க். வேணாம் சார், அப்படி எனக்காக என்னோட சுப்பீரியர் ஆஃபீஸர் ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் தானே பிடிச்சிட்டு வந்தேன், நானே விட்டுறேன். மேல இருந்து கூப்பிட்டு சொல்ல ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி பொம்பளைங்களோட மானத்துக்கும் இந்த எஸ்ஐயோட காக்கிக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு? வினோத் சார், இவங்களை விட்டுரு. உன்ன மாதிரி ஒரு கேவலமான எஸ்ஐயோட அனுதாபம் எனக்கு தேவையும் இல்ல, அப்படி நான் போகவும் விரும்பல. சார் நீங்க போங்க சார், என்ன கூட்டிட்டு போக வேற வண்டி வரும். டேய் சூர்யா கண்ணு, நீ அசிங்கப்பட்டு நிக்க போறேன்னு நான் அப்பவே சொன்னேன். அத கொஞ்சம் கூட கேட்காம என்னை இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தினியே, நீ செஞ்ச காரியத்தை நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டு போயிடுவேன்னு நினைச்சிடாத. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. மாமா அந்த அளவுக்கு இப்போ ஒண்ணு நடக்கலையே. சூர்யா ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு புண்ணாக்கோட பேச்ச கேட்டா ஜனங்க மத்தியில என் பொலிட்டிக்கல் இமேஜ் என்ன ஆகுறது சொல்லுங்க. பொலிட்டிக்கல் இமேஜ் மண்ணாங்கட்டி போறவங்க பந்தா. பாக்கிய ஸ்டேஷனுக்கு வெளியே வச்சுக்க. ஸ்டேஷனுக்கு வெளியில நடக்க போறது பேச்சு இல்லடா, கலவரம். இந்த கருணாகரன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டுறேன்டா. ஒரே ராத்திரியில மந்திரி சபையே மாத்தனவன்டா நானு. அப்படிப்பட்ட எனக்கு உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு பாடம் கத்து கொடுக்க ஒரு ராத்திரி எல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க குடும்பத்தோட நிம்மதியை நான் கெடுக்கலன்னா என்ன, தோ முதுகெலும்பு இல்லாம நிக்கிறானே அவன மாதிரி நினைச்சுக்கங்கடா.